ஏம்மா ஏம்பா சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டேம்மா. சரி, இன்னைக்கு லீவாம்மா? ஆமாம், லீவும்மா. சரி ஏம்மா, நான் ஒன்று கேட்கணுன்னு நினச்சேன். சொல்லுங்கம்மா. அந்த காலத்தில் ம் இந்த பணமே அவ்வளவு இல்லை. ம் இந்த இப்போ தானியங்களையும் இந்த கிடைக்கக்கூடிய பொருட்களையும் வச்சு நீங்கள் பண்டமாற்று முறை மாதிரி வாங்கியிருக்கீங்க. ம் ஆனால் இந்த காலத்தில் பணம் கொடுத்தா தான் எந்த பொருளையும் வாங்க முடியும். ஆமாம். அது எப்படிம்மா? எப்போ அது பருத்தி போட்டிருப்பாங்க காட்டுகளில். ம் பருத்தி போட்டால் நாங்கள் பருத்தி எடுக்க போவோம். ம் அப்போ அதை கூறு கணக்காக வச்சு 7 கூறு 8 கூறு வச்சு ம் அதில் எங்களுக்கு ஒரு கூறு கொடுப்பாங்க. ம் அந்த கூரை கொண்டு வந்து நாங்கள் கடையில் போடுவோம். ம் கடையில் போட்டால் அதுக்கு பொருள் தான் கொடுப்பாங்க, துட்டு கொடுக்க மாட்டாங்க. ம் நாங்கள் அதுலேயே போய் ஒரு இம்புட்டு பிடிச்சி கொடுப்போம். ம் அது 4 இடம் கிழங்கு போடுவாங்க. ம் ஒரு 2 சீனி இடம் கிழங்கு. போடுவாங்க. ஆமாம், சீனி கிழங்கு அவிச்சு வச்சுருப்பாங்க. ம் அதை கொடுப்பாங்க. அப்புறம் ஜாவு வாங்கிக்கலாம். அதை வச்சு ம் என்னென்ன வாங்கணுமோ, தக்காளி பழம் வாங்கணுமோ, மிளகா வாங்கணுமோ, ம் வெங்காயம் வாங்கணுமோ, பிளாக்கொட்டை அவிச்சு வச்சுருப்பாங்க, அதை வாங்கி திங்கணுமோ, ம் ஒரு மாம்பழம் வேணுமோ அதை வாங்கி திங்கணுமோ, கருப்பட்டி மிட்டாயின்னு சொல்லியிருக்கும், ம் அந்த மிட்டாயை வாங்கி திங்கலாம். சீனி மிட்டாயின்னு இருக்கும், அது வாங்கி திங்கலாம். கிராமத்தில் எல்லாம் கிடைக்கும். கிராமத்தில் எல்லாமே கிடைக்கும். ம் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். ம் சாப்பிட்டு அதுக்கு பிறகு பாசிப்பயிறு, தட்டாம்பயிறு ம் துவையல் அரைச்சிக்கிடுவோம். தட்டாம்பயிறு துவையல், பாசிப்பயிறு துவையல், காணப்பயிறு துவையல், ம் இப்படி துவையல்களை அம்மியில் வச்சு அரைச்சிக்கிறீங்க. அம்மியில் வச்சு தான் அரைப்போம். எங்களுக்கு மிச்சம் கிரைண்டர் என்னன்னு தெரியாது. ம் இது மிஷினில் ஓடதெல்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ம் அதுக்கு எதுவுமே கிடையாது. அம்மியில் வச்சு தான் நாங்கள் அரைப்போம். ம் அம்மியில் உரல் இருக்கும், சின்ன உரல், கல் உரல். ம் அதில் தான் நாங்கள் சோளம் ம் உளுந்து போட்டு ஆட்டி ம் தோசை சுடுவாங்க. விடிய விடிய காத்துக்கிட்டே இருப்போம். ம் எப்படா விடியுது, ம் நம்ம அம்மா தோசை சுட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் பார்த்தா ஊஞ்சல் ஆடுவோம். நாங்கள் ம் பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்தில் போய் ஊஞ்சல் ஆடிட்டு வருவோம். ம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் தோசை, எங்கள் வீட்டில் தோசை, எங்கள் வீட்டில் தோசைன்னு. ம் அதுக்கப்புறம் அந்த தோசையை சுட்டு ஆளுக்கு 2 தோசை எங்கள் அம்மா கொடுக்கும், அதை சாப்பிட்டு ம் அதுக்கப்புறம் ஒரு இந்த மாட்டு வண்டி அது இதுன்னு அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். ம் அதை போய் பார்த்துக்கிட்டு இருப்போம். ம் அப்புறம் அந்த சைக்கிள் தான், அந்த காலத்தில் சைக்கிள் மட்டும்தான். ம் இந்த சைக்கிள் அந்த பிள்ளைங்க அடிக்கும், அங்கிட்டு அடிக்க இங்கிட்டு அடிக்க ஓடுவாங்க. அதை கொஞ்ச நேரம் நாங்கள் பார்ப்போம். ம் பார்த்துட்டு வந்து ம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம். சரி. எங்கள் அம்மா எங்களுக்கு இந்த உளம்படின்னு சொல்லியிருக்கும். ம் எப்படி உளம்புனா மண் உளம்படி. அந்த பானையை மூடுவாங்கள்ல அது. ஆமாம், மூடி வைக்கிறது. அதில் தான் சாப்பிடணும். ம் அதில் தட்டு கணக்கா அப்போ. ஆமாம், அதுதான் தட்டு எங்களுக்கு. ம் அப்புறம் தோண்டின்னு சொல்லி அந்த மண்ணிலே செஞ்சு வச்சுருப்பாங்க. ம் அந்த தோண்டியை கொண்டு வந்து நல்லா தண்ணி கொண்டாந்து அதை வச்சுருப்போம். குளு 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 குளுன்னு இருக்கும். ம் அந்த தண்ணி குடிக்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். ம் அதில் ஒரு சின்ன கிளாஸ் வச்சுக்கிட்டு அதை கோரி தண்ணியை கொட்டாமல் வச்சுக்கிருவோம். ம் அப்புறம் உப்பு தண்ணின்னு சொல்லி ம் அந்த உப்பு தண்ணி கிணறுன்னு சொல்லி ஒரு கிணறு இருக்கும். அதில் ஒரு 4 பானையை இறைச்சிட்டு வந்து நாங்கள் வீட்டில் வச்சு குளிக்க, துணி துவைக்க. குளிக்க முடியாது, குளிக்க தண்ணி பத்தாது. ம் நாங்கள் சின்ன சின்ன பண்டம் தான் இருக்குது, எங்களுக்கு பேரளோ எதுவுமே இருக்காது. ம் அதனால நாங்கள் குளத்துல போய் ம் குளிச்சுட்டு நாங்கள் நீச்சல் அடிப்போம். ம் நீச்சல் அடித்து பார்த்துட்டு வருவோம். சரிம்மா, நல்ல தகவல் சொன்னீங்க. அந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் சொல்லலாம். ஆமாம், நீச்சல் நன்றி, வணக்கம்.